Hello everyone, this is Joshna here. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம CBSE Maths Grade 6 Chapter 3 Playing with Numbers ஓட continuation தான் பார்க்க போறோம். அதே நம்ம Part 1ல வந்து Factors and Properties of Factors, Part 2ல Multiples and Properties of Multiples, Part 3ல Prime and Composite Number, Sieve of Eratosthenes பார்த்தோம். And Part 4ல பாத்தீங்கன்னா Prime Triplet, Co-Prime and Twin Primes எல்லாமே பார்த்திருக்கோம். And then perfect numbers, test for divisibility of numbers நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் காமன் ஃபேக்டர்ஸ் அண்ட் காமன் மல்டிபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். காமன் ஃபேக்டர்ஸ் when we find factors of 2 or more numbers, இப்போ நம்மளுக்கு ஒரு 2 or more numbers நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா we can find out factors. ஸோ நம்ம ஒரு நம்பர் கொடுத்தா எப்படி நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமோ அதே மாதிரி 2 or more நம்பர்ஸ் கொடுத்தாலும், ஓகே, 2 இல்லை அதுக்கு மேலே நிறைய நம்பர்ஸ் நம்ம கிட்ட கொஷினில் கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அப்சர்வ் பண்ணால் சம்டைம்ஸ், ஓகே, நாட் ஆல் த டைம், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் அதில் வர ஆன்சர்ஸ் இன்னொரு நம்பர்லேயும் நமக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சேம் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதுதான் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அகைன் வில் பேக் டு த இந்த பார்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்க, ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப், இப்போ இன்கேஸ் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர்ஸ் of 12 and 20. For example, 12 and 20. So 12க்கும் 20க்கும் இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா 12க்கு செப்பரேட்டாக 20க்கு செப்பரேட்டாக நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. என்ன டேபிள்லாம் இருக்கு? 1 டேபிள்ல இருக்கா, தென் 2 டேபிள், 3 டேபிள், 4 டேபிள்ல இருக்கு, 5 டேபிள்ல 12 இருக்கா, இல்லை, தென் 6 டேபிள்ல எஸ், தென் 7லையும் இல்லை, 8, 9, 10, 11லையும் இல்லை, தென் டைரக்ட்லி வி ஹேவ் இட் ஆன் 12. சேம் வே அதே மாதிரி 20க்கும் ஃபேக்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20. 20 of course 1 டேபிள்ல இருக்கு, 2 டேபிள்ல இருக்கு, தென் 4 டேபிள்ல இருக்கு, தென் 5 டேபிள்ல இருக்கு, 10 டேபிள்ல இருக்கு, அண்ட் தென் 20 மட்டும்தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12ம் ரைட் பண்ணிட்டோம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20யும் ரைட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12லையும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20லையும் சேம் ஆன்சர்ஸ் இருக்கா? இருக்குல்ல. ஸோ 1 வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்கு. அதே மாதிரி ஆன்சர் 2 பாருங்க. ஸோ 12க்கும் 2 ஒன் ஆஃப் த ஃபேக்டர், 20க்கும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஓகே, அதே மாதிரி வேற என்ன நம்பர் சேமாக இருக்கு? 4 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ therefore common factors of 12 and 20 are என்னென்ன காமனாக இருக்கு? நம்பர் 1, 2 and 4. அவ்வளோதான். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், ரைட்? ஸோ இப்போ பாருங்க, when we find factors of 2 or more numbers, இங்கே நம்ம கரெக்டாக 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஓகே, 12 and 20 மட்டும்தான் எடுத்திருக்கோம். இப்போ இன்கேஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு 8ன்னு சொல்லி இன்னொரு நம்பர் அடிஷ்னலாக கொடுத்துருந்தாலும், ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20 மூணுத்துலேயுமே எது காமனாக இருக்குன்னு சொல்லி எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, so when we find factors of 2 or more numbers, we can observe some factors are the same. ஆமாம் தானே, இப்போ அப்சர்வேஷனில் ஸோ நம்ம இங்கே பார்த்தோன்னே வாட் we can judge. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 and 4 எல்லாம் ரெண்டுத்துலையுமே சேமாக இருக்கு இல்லையா. இதுதான் காமன் ஃபேக்டர், அதுதான் இந்த டெஃபினிஷன். ஓகே, ஸோ நம்ம இப்போ இன்னொரு இன்கேஸ் ஒரு 3 நம்பர்ஸாக இருந்தால் அலாங் வித் திஸ் 12 and 20 நம்ம 8 சேர்த்து 8 இருந்துச்சுன்னா எப்படி 3 நம்பர்ஸ்க்கு காமன் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்க்கலாமா? Okay, now find the common factors for 12, 8, 12 and 20 பார்க்க போறோம். Okay, factors of 8, 12,
and 20. So already 12 க்கு 20 க்கு நம்ம ரைட் பண்ணிட்டோம். பட் எனிவே once again நம்ம ரைட் பண்ணலாம். in case 3 numbers கொடுத்தாலும் so தனித்தனியா நம்பருக்கு ஒரு நம்பருக்கும் தனித்தனியா factors find out பண்ணலாம். first factors of 8. 8 என்னென்ன டேபிள்ல இருக்கு? 1 டேபிள்ல இருக்கு, 2 டேபிள்ல இருக்கு, 3 டேபிள்ல 8 இல்ல, then 4 டேபிள்ல இருக்கு, 5 டேபிள்லயும் இல்ல, then 6 டேபிள்லயும் இல்ல, 7 டேபிள்ல இல்ல, then டைரக்ட்டா 8 டேபிள்ல தான் இருக்கு. அதே மாதிரி factors of 12. so இப்போதானே லிஸ்ட் அவுட் பண்ணோம். 12 என்னென்ன டேபிள்ல இருக்கு? 1 டேபிள், 2 டேபிள், 3 டேபிள், 4 டேபிள், 6 டேபிள் and then 12 டேபிள். factors of 20. 20 என்னென்ன டேபிள்ல இருக்கு? 1 டேபிள், 2 டேபிள், 4 டேபிள், 4 table, then 5 table, 10 table and then 20. இதெல்லாம் இருக்கு. இப்போ மூணுத்துலயுமே என்னென்ன நம்பர் காமனா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ரெண்டு டேபிள்ல மட்டும் இருக்கு, இன்னொரு டேபிள்ல இல்லைன்னா அந்த ஆன்சர் ரைட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம மூணுத்துலையுமே ஓகே ஃபார் ஆல் தி 3 நோ. ஸோ இது காமனாக இருக்கிறது மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணோம். இப்போ 1 பாருங்க, 1 வந்து ஃபார் ஆல் தி ஃபார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8லையும் இருக்கு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12லையும் இருக்கு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20லையும் இருக்கு. அப்போ 1 வந்து ஒன் ஆஃப் த காமன் ஃபேக்டர். நெக்ஸ்ட் என்ன நம்பர் ரிப்பீட் ஆகுது? 2 மூணுத்துலையுமே இருக்கு இல்லையா? 8லையும் இருக்கு, 12 இருக்கும், 20லையும் இருக்கு. ஸோ அப்போ 2 another காமன் ஃபேக்டர். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் 4ம் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சர்க்கிள் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ therefore common factors of 8, 12 and 20 are என்னென்ன காமன் ஃபேக்டர்ஸ் இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கோம்ல? 1, 2 and 4 the answers. ஓகே ஸோ இன்கேஸ் ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்தாலுமே ஆல் 4ல என்ன சேமாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ரெண்டுத்துல மட்டும் ஒரு நம்பர் இருக்கு, இன்னொரு இதில் நம்மளுக்கு இல்லைன்னா அது ரைட் பண்ணக்கூடாது. ஓகே ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3 நம்பர்ஸ்னா ஆல் 3ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குதுன்னா லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே ஸோ தட்ஸ் ஆல். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம காமன் மல்டிபிள்ஸ் பார்க்கலாம். காமன் மல்டிபிள்ஸ் பாருங்க. when we find multiples of 2 or more numbers, so actually common factors நம்ம என்ன பண்ணோம்? 2 or more நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சேம் ஆன்சர் இருந்துச்சுன்னா அதுதான் காமன் மல்டிபிள்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸை எடுத்துக்கிறேன் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கொஷின் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர்ஸ் common multiples of என்ன நம்பர்ஸ் போடலாம்? சின்ன நம்பர் போடலாம். ஓகே 2 and 3. ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் எடுக்கிறேன். ஓகே இப்போ காமன் மல்டிபிள்ஸ் வந்து டைரெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நம்பர் 2க்கும் நம்பர் 3க்கு மல்டிபிள்ஸ் ரைட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் சொல்யூஷன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. மல்டிபிள்ஸ்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வந்து 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24 இப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஓகே அதே மாதிரி ஏன்னா இது வந்து மல்டிபிள்ஸ் வந்து அன்டிஃபைன்ட். ஸோ இட்ஸ் மஸ்ட் டு புட் லைக் திஸ். ஓகே இந்த டாட்ஸ் நீங்கள் போடணும். ஓகே நோ என். ஸோ வித்தவுட் என் மல்டிபிள்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 டேபிள். ஓகே இதுவும் போயிட்டே இருக்கு. ஓகே ஸோ இப்போ பாருங்க இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2லையும் மல்டிபிள் ஆஃப் 3லையும் எதெல்லாம் சேம் ஆன்சர்ஸ்ன்னு பார்க்கலாமா? அந்த சேம் ஆன்சர்ஸ் தான் நம்மளோட காமன் மல்டிபிள்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இங்கே இருக்குது, இங்கே 2 இல்லை. அப்போது 2 இஸ் நாட் ஏ காமன் மல்டிபிள். 4 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 2ல மட்டும்தான் இருக்குது, 6ல இல்லை. அப்போ 4ம் நம்மளோட காமன் மல்டிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் 6ல பாருங்கள். ஓகே 6 பார்த்தீங்கன்னா
மல்டிபிள்ஸ் ஆஃப் 2லையும் இருக்குது, மல்டிபிள் ஆஃப் 3லையும் இருக்குது. அப்போ 6 இஸ் த ஒன் ஆஃப் த காமன் மல்டிபிள். ஸோ சி ஒன் ஆஃப் த காமன் மல்டிபிள் தான் சொல்கிறேன், 6 மட்டும்தான் காமன் மல்டிபிள் நான் சொல்ல. இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 8 இங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. தென் 10 இங்கே இல்லை. ஓகே 12. சி நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு காமன் மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 12. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா எஸ் வி ஆர் கெட்டிங் 18. நெக்ஸ்ட் நம்பர் 18. ஸோ 3 டேபிளில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். ஸோ 24ம் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக கண்டினியூ பண்ணல. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணாலே போதும். த 4 காமன் மல்டிபிள்ஸ் of 2 and 3 are 6, 12, 18, 24. இது வந்து எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும், நோ எண்ட். ஸோ இது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக கண்டினியூ பண்ணால் இன்னும் நம்மளுக்கு நிறைய காமன் மல்டிபிள்ஸ் கிடைக்கும். ஓகேவா. பட் நான் வந்து இது வரைக்கும் தான் அப் டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் போட்டிருக்கேன், இங்கே 30 வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் இன்கேஸ் நீங்கள் 10 டேபிள் வரைக்கும் ரைட் பண்ணிட்டீங்க, ஓகே, அப்பயும் சில டைம்ஸ் வந்து நம்மளுக்கு காமன் மல்டிபிள்ஸே கிடைக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு காமன் மல்டிபிள் கூட கிடைக்கலன்னா நான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பேன்னா இது கண்டினியூ பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, ஸோ ஐ வில் பி கண்டினியூங் ரைட்டிங் த ஸோ மெனி நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அப் டு 10 வரைக்கும் ரைட் பண்ணதுலேயே we got 4 common multiples. நம்மளுக்கு 4 common multiples கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ we can stop till this. சம்டைம்ஸ் கொஷனில் வந்து ரைட் 5 காமன் மல்டிபிள், ஃபஸ்ட்டு 5 காமன் மல்டிபிள்ஸ் அப்படிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்போ 4 காமன் மல்டிபிள்ஸோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னும் ஒன்று எங்கே வருதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து நம்ம we found if they have given 2 numbers. இப்போ 2 நம்பர் கொடுத்தா எப்படி காமன் மல்டிபிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தோமா. இஃப் மோர் தென் 2 numbers, இன்கேஸ் 3 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி காமன் மல்டிபிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 5 and 12க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தனித்தனியாக இந்த நம்பர் 2க்கு தனியாக மல்டிபிள்ஸ், தென் நம்பர் 5க்கு தனியாக மல்டிபிள்ஸ், தென் 12க்கு தனியாக மல்டிபிள்ஸ் ரைட் அவுட் பண்ணிவிட்டு தென் சேம் ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த சேம் ஆன்சர்ஸ் தான் நம்மளோட காமன் மல்டிபிள்ஸ். நவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, ஆல் 2 டேபிள்ஸ் எல்லாம் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, ஐ லெஃப்ட் த 10 விட்டுட்டேன். 1 செகண்ட். ஓகே, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34 இது போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5க்கும் நம்பர் 12க்கு கூட ரைட் பண்ண போகிறேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65 இதுவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 டேபிள். 12 ones are 12, then 24, 36, 42, then இது ஆக்சுவலாக 60 வரை இருக்கா. ஓகே, அப் டு 60, 12 5s ஆர் ரைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 நம்ம 72 எல்லாம் வரும். இங்கே 72 நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே 2 வந்து நம்மளுக்கு நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5லையும் இல்லை, மல்டிபிள்ஸ் ஆஃப் 12லையும் இல்லை. அப்போ 2 வந்து காமன் மல்டிபிள் கிடையாது. அதே மாதிரி 4ம் கிடையாது, 6ம் கிடையாது, 8ம் கிடையாது. 10 பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2லையும் அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல தான் இருக்குது. ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 இல்லையே. அப்போ வந்து நம்ம 10 வந்து காமன் மல்டிபிளாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் 12 பாருங்கள். 12 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல இருக்குது, தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12ல இருக்குது. ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல இல்லை இல்லையா.
அப்போ ரெண்டுத்துல இருந்தா கூட we should not take it as a common multiple. ஸோ கொடுத்துருக்கிற இந்த all 3 நம்பர்ஸ்லயும் நம்மளுக்கு காமன் மல்டிபிள்ஸ் இருக்கணும். ஓகே, அப்போ பாருங்க எந்த நம்பர் தான் நம்மளுக்கு வருதுன்னு அப்படியே செக் பண்ணுங்க. ஆக்சுவலாக எந்த நம்பருமே அந்த மாதிரி வரல இல்லையா, ஆனால் I will give you clue. ஸோ இங்கே பாருங்க, இங்கே 60 இருக்கா? ஓகே, இங்கேயும் நம்மளுக்கு 60 இருக்கு இல்லையா? அஃப்கோர்ஸ் ஜீரோவில் எண்ட் ஆச்சுன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பை கெஸ்ஸிங்கில் நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்பர்ஸ் ரைட் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இது கண்டினியூ பண்ணால் நம்மளுக்கு 60 வந்து 2 டேபிளில் வருமா இல்லையா? வரும் இல்லையா? அப்போ வந்து காமன் மல்டிபிள்ஸ் of 2, 5 and 12 are 60. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 72 வரும். இந்த 72 வந்து இங்கே வராது. ஸோ இது மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இது எங்கே 60 வந்து நம்மளுக்கு எங்கே கிடச்சிது? 12 into 5 டைம்ஸ் தானே. அப்போ நெக்ஸ்ட் 12 into 10 டைம்ஸ் என்ன நம்பர்னு பாருங்கள். ஸோ 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, 120 வருதா? அதே மாதிரி 120 வந்து நம்மளுக்கு 5 டேபிளில் வருமா? வரும் இல்லையா? ஸோ எங்கே வருதுன்னு செக் பண்ணலாம். 5 2s are 10, 5 4s are 20. ஸோ 24 into 5 டைம்ஸ் இல்லையா நம்மளுக்கு வந்து 5 டேபிளில் ஆக்சுவலாக வருது. அப்போது வந்து நம்மளுக்கு வந்து 5 டேபிளையும் நம்மளுக்கு இருக்குது இந்த 120. ஓகே, சாரி, 120 வந்து நம்மளுக்கு 5 டேபிளில் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு 2 டேபிளையும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பை கெஸ்ஸிங்கில் நான் 120 நம்ம கெஸ்ஸிங் இல்லை, ஒரு லாஜிக்கல் திங்கிங்கில் நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குல்ல காமன் மல்டிபிள்ஸ் அண்டது என்ன, நம்மளுக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாலும் ஸோ மல்டிபிள்ஸ் எல்லாமே தனித்தனியாக நீங்கள் ரைட் பண்ணிவிடுங்க. தனித்தனியாக ரைட் பண்ணிவிட்டு அதில் என்னெல்லாம் சேம் நம்பர்ஸ் இருக்குது, காமன் மல்டிபிள்ஸ் இருக்குன்னு எடுத்து தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணாலே போதும். அவ்வளோதான் காமன் மல்டிபிள்ஸ் அண்ட் காமன் ஃபேக்டர்ஸ். இட்ஸ் வெரி சிம்பிள், ரைட்? தேங்க்யூ, பாய்.